அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் செய்ய வேண்டிய துவாக்களில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு துவா நம்முடைய பெற்றோர்களுக்காக செய்கிற துவா. ஏன்னா பெற்றோர்களுக்காக செய்கிற துவாவை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் மரணித்து விட்டதற்கு பிறகும் கூட அவர்களுக்கு நன்மை போய் சேர்கிற 3 வழிகளில் ஒரு வழி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு எப்படியெல்லாம் துவா செய்யலாம்? நிறைய துவா செய்யலாம். அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய நம்ம துவா செய்யலாம். ஆனால் குர்ஆன்ல ரத்தின சுருக்கமாக ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். சூரா பனு இஸ்ராயில்ல ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இறைவா, என்னுடைய பெற்றோர் 2 பேருக்கும் நீ அருள் புரி, இரக்கம் காட்டு. நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னை எப்படி அவங்க பராமரித்து வளர்த்து ஆளாக்குனாங்களோ அதுபோல நீ அவங்களுக்கு இரக்கம் காட்டு அப்படிங்கிறது இந்த துவாவுடைய அர்த்தம். இதை மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொண்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற தருணங்கள்ல எல்லாம் இந்த துவாவை ஓதணும். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த துவாவை நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் தினம் தினம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.